பிளான் பண்ணி பண்ணிட்டீங்களேடா. எங்கள் அண்ணன் தளபதி அரசியலில் வளரக்கூடாது, அடுத்த வருஷம் சிஎம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு 40 பேரோட உயிரை காவு வாங்கி அது எப்படிடா 10 நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி அங்கே போனாரு? எந்த புரோட்டோக்காலையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. குரங்கு மாதிரி மரத்தில் ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் இந்த மாதிரி கூட்டம் நடத்தினதே இல்லையா? நிறுத்துங்கடா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க? 41 பேர் செத்துருக்காங்க, பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு பல பேர் செத்து போயிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நீ தப்பான்னு மாற்றி மாற்றி பிளேம் கேம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் யார் தப்பு, எப்படி அது நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை நடத்தி சொல்லுவாங்க. நான் இந்த நேரத்தில் இது எப்படி நடந்துச்சுங்கிறத விட ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா முக்கியம். ஏன் பொறுமையாக சொல்கிறேன், கேட்டுங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்குது. நம்மளோட தலைவர்கள்னா நம்மளை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணாங்க? நம்ம எல்லாரும் சமம், நமக்கு சுயமரியாதை இருக்குது, நம்ம வந்து போராடணும், நம்மளோட உரிமைகளை நம்ம வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பேசியும் எழுதியும் கட்டுரையாக எழுதி படமாக எடுத்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. இதை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் சமூகத்தோட எல்லா தரப்பு பிரச்சனையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ செலக்ட் பண்ணாங்க. சேர்ந்து வேலை செஞ்சாங்களோ இல்லையோ அதுக்கு ஆதரவு அளிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க. ஆனால் இது 50 வருஷத்துல இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாரும் சமம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம எல்லாருலையும் ஸ்பெஷலாக ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும், அவன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான், நம்ம அவனை ஃபைன் பண்ணுறது தான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு இது போயிடுச்சு. கரெக்டா? அப்படிங்கிறப்பவே நம்ம எல்லாரோடையும் ஒருத்தர் ஸ்பெஷல் ஆகிட்டாங்கிறப்பயே அந்த ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து அடிபட்ட போயிடுது. அப்போ எல்லாரும் சமங்கிற இடத்துலேருந்து நம்ம நழுவிட்டோம். அப்படிங்கிற இந்த இடமே ஒரு அரசியலற்ற தன்மை தான். இதுதான் வந்து ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட இடம்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு அரசியலற்ற தன்மைன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப முன்னாடியே போயிடுச்சு. இது தமிழ்நாடு மட்டும்தான் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இந்தியாவும் போயிடுச்சு, உலகம் முழுக்கவே இதுக்கு போயிடுச்சு. இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகனாக இருக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் கூட ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சனாலிட்டி தான். உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியாக இருக்கலாம். இந்தியாவில் பல கட்சிகள், பல ஸ்டேட்டில் பல சிஎம், எம்எல்ஏ, எம்பி சொல்லி பல பேர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. இதெல்லாம் எதன் விளைவு அப்படின்னா அரசியலற்ற தன்மையின் விளைவு தான். ஓகேவா? அப்போ இந்த அரசியல் கட்சி அதோட தலைவர்கள்லாம் இவ்வளோ வருஷம் வேலை பார்க்காம ஓபி வச்சுருந்தாங்களா? இந்த கேள்வியை நம்ம ரெண்டாக பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை அரசியல் படுத்தலையா இல்லை அரசியல் படுத்த விரும்பலையா அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணி கேட்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உலகம் முழுக்கவே ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 30-40 வருஷமாவே எல்லாத்தையுமே கமாடிட்டியா பார்க்குற ஒரு போக்கு வந்து உலகம் முழுக்கவே பரவி இருக்கு. அதோட இம்பாக்ட் தமிழ்நாட்டிலையும் இருக்கு, இந்தியாலையும் இருக்கு. கமாடிட்டினா எப்படின்னா, மனித உறவுகள் உட்பட, மனித உணர்வுகள் உட்பட எல்லாத்தையுமே ஒரு கமாடிட்டியா பார்க்குறது, எல்லாத்தையும் ஒரு பண்டமா பார்க்குற ஒரு கேரக்டர் வந்து உலகம் முழுக்கவே பரவிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு எக்கனாமிக் பாலிசி. இது ஒரு தனி பாலிடிக்ஸ். இதோட இம்பாக்டால இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அரசியல் ஒரு வியாபாரமா பாக்குறாங்க. அதுல கமாடிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கு வங்கி. அது மூலம் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாரம். ஸோ இப்படி பாக்குறதுனால இந்த ஓட்டுங்கிறது ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சு. அப்ப நீ வெறும் ஒரு ஓட்டு, ஒன்ன மாதிரி இருக்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு ஓட் பேங்க். இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்குள்ள உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் போனதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்கள் வந்து அரசியல் நீக்கம் செய்யப்பட்டாங்க. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மட்டுமே பாலிடிக்ஸ் ஆக்குனது தான் அரசியலற்ற தன்மையுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதுல என்ன சிக்கல்னா, பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், இன்டெலெக்சுவல்னு சொல்றவங்களே இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸையும் இது சுத்தி நடக்கிற அரசியலையும் அரசியல்னு புரிஞ்சுக்கிட்டு அதையே பேசி அதையே டிஸ்கஷன் ஆக்கி அதையே டிபேட் பண்றதால மக்களும் அதுதான் அரசியல் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அவங்க அரசியல் நினைச்சு பண்ற எதுவுமே அரசியலே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அரசியல். இந்த அரசியல் நீக்கத்தினாலதான் விஜய் மாதிரி ஒரு ஆளுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்கிற ஐடியாவே வந்துச்சு. இந்த அரசியல் நீக்கம்ங்கிறது வந்து வெறும் ஏதோ வந்து டிவிகேக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்னு கிடையாது. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுக்கே பொருந்தும். அதோட அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, அவங்க கொள்கை கோட்பாடு பேசுறதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களோட ஒரு தலைவர், இவர் சிறந்தவர், இவரை தவிர வேற யாருமே மாற்றத்தை கொண்டு வர முடியாது, இவர் தான் வரலாற்றையே மாத்தினாரு இல்ல மாத்துவாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை தூக்கி சுமக்க ஆரம்பிப்பாங்க. இது சுமக்க ஆரம்பிக்கிறப்பவே அது வந்து அரசியலற்ற தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதன் வெளிப்பாடாக தான் அதை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து இது அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இது நம்ம கிட்டயுமே இருக்கு. நம்ம கிட்ட வந்து டெக்னாலஜி இருக்கு. நம்ம நினைச்ச ஒரு தகவலை தேடி ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியும். ஆனா நம்ம அதை எதையுமே பண்ணாம நான் ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவேன், அதாவது மார்க்கெட்ல சிறந்த பொருள் வாங்குற மாதிரி நான் சிறந்த மனுஷனை செலக்ட் பண்ணுவேன், அதாவது சிறந்த தலைவனை நான் செலக்ட் பண்ணுவேன், அவனுக்கு இதெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும், அவன் வந்து எல்லாத்தையும் என் பிரச்சனையால சரி பண்ணிடுவான் அப்படின்னு நம்புறதே ஒரு அரசியலற்ற தன்மையின் வெளிப்பாடு தான். அதாவது நாட்டில் பெரும்பான்மையான உழைக்கிற மக்கள் வந்து 1000 பிரச்சனைகள் இருக்காங்க, அவங்களுக்கு 1000 சிக்கல்கள் இருக்கு வாழ்க்கையை வாழ்றதுல. அவங்க இப்படி இருக்கிறது கூட அது வந்து ஒரு சூழல், இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா வந்து படிச்சுட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நாங்களாம் மாடர்ன் யூத்துன்னு சொல்கிறவங்களே இந்த அரசியலற்ற தன்மையில் இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது உலகம் முழுக்கவே இருக்குது. இந்த அரசியலற்ற தன்மை ஒரு பக்கம். இன்னொரு பிரச்சனை தமிழ்நாட்டோட மீடியா.
மீடியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தினந்தனமும் மக்கள் ஏதோ ஒரு கோரிக்கையை முன் வச்சு, நியாயமான கோரிக்கையை முன் வச்சு எவ்வளோ போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டங்களில் ஒன்று கூட இந்த மீடியா வந்து காட்டினது கிடையாது. இதை காட்டினாலே மக்கள் அரசியல் வயப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு மேட்ரு, அது தனியாக இருக்கட்டும். ஆனால் இது எதையுமே காட்டாம விஜய்னு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சவுடனே, அவர் பிரச்சாரம் பண்ண வராரு, இல்லை அவர் மக்களை சந்திக்க வராருன்னு தெரிஞ்ச உடனேயே அவரை ஃபாலோ பண்றதுக்கு 10 யூனிட் போட்டு அவர் நிற்கிறாரு, நடக்கிறாரு, அவர் உட்காந்துருக்காரு, அவர் பேல்றாருன்னு எல்லா மூமெண்ட்டையும் கவர் பண்ணி ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஆக்கி ஹைலைட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிச்சதுனால மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு தேவதூதன் வராரு போல, இவர் வந்து எல்லாமே மாறிடும் போல அப்படிங்கிற ஒரு ஹைப்பை மக்கள்கிட்ட கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முதற்கொண்டு எல்லார்கிட்டையுமே இதை கொண்டு போய் சேர்த்ததுனால அவங்களும் விஜய் நம்ம ஊருக்கு வரப்ப கண்டிப்பா வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் உருவாக்கிட்டாங்க. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து அந்த கூட்டத்துக்கு அன்னைக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் மீடியாக்கள், இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன அரசியலற்ற சூழல். இந்த அரசியலற்ற சூழலால உருவான எதுக்குமே கட்டுப்படாத வெறியூட்டப்பட்ட ஒரு ஃபேன்ஸ் கும்பல், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமூகமாவே அரசியல் ரீதியா, பண்பாட்டு ரீதியா, நிர்வாக ரீதியா நம்ம எவால்வ் ஆகாம ஒரு இடத்துல தேங்கி நின்ட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம். இதை நம்ம ரொம்ப நாளா கண்டுக்காம இருந்தோம். அப்படி நம்ம கண்டுக்காததன் விளைவு தான் 41 உயிர்கள் நேத்தி போனது. இதுல நீ யாரை குறை சொல்லுவ? இவங்க தப்பு அவங்க தப்புன்னு நீ யாரை நீட்டி சொல்ல முடியும்? இன்னைக்கு இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்றவங்க முக்காவாசி பேரு அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சைடு யாரையோ ஒருத்தவங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த 41 பேர் நம்ம மாதிரி சாதாரணமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க. இப்படி ஒரு அரசியல் கூட்டத்தில் அவங்க பலியா இருக்காங்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் மிக மலிவான நிலையில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதானே ஒழிய இந்த நேரத்துல போய் நீ சரி நான் தப்புன்னு நம்ம பேசிக்க தேவையில்லை. அதை ஒரு விசாரணை நடத்தி முறைப்படி சொல்லட்டும் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.